அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க பெட்னி அப்படின்ற ஒரு ஹாரர் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ள போயிடுறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சைட்லயே பாத்தீங்கன்னா 2 கப்பல காமிக்கிறாங்க. பயங்கரமா குடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பந்தயம். குடிச்சுக்கிட்டே ஒரு லாங் டிரைவ் போனோம். அதுவும் 40 கிலோமீட்டர், அதாவது 40 கிலோமீட்டர் வேகத்துல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத முதல்ல அங்க இருக்க யாருமே வேணாம் அப்படின்னு மாதிரி சொன்னாலும், நீலேஷ் அப்படின்றவரு நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், எல்லாம் உட்காருங்கன்னு சொல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு, லைட் வெளிச்சம் கூட இருக்காது. அந்த ரோட்ல ஹெட்லைட்டை போட்டு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். அதுல இருக்க ராக்கா அப்படின்றவங்க அந்த இருட்டா இருக்கிற ரோட்ல ஒரு பெண் நடந்து போறதை பாக்குறாங்க. இந்த நேரத்துல இப்படி நடந்து போறாங்களே, இந்த வழியை பார்த்தாலே பாதுகாப்பா தெரியல, நீங்க எல்லாரும் அந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்க யாரும் கவனிக்கல. சரி விடு, அவன் ஏதோ பிரச்சனை போல, உனக்கு என்ன வந்தது, வா போகலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி இன்னொரு 3 கிலோமீட்டர் தாண்டி போறாங்க. திருப்பி அதே பொண்ணு அதே மாதிரி உங்க சைட்ல பாக்குறாங்க. ஆச்சரியப்படுறாங்க, நமக்கு முன்னாடி எப்படி அந்த பொண்ணால வந்திருக்க முடியும், இப்பயாச்சும் அந்த பொண்ணு யாராவது பாத்தீங்களான்னு கேட்க இவங்களுக்கு ஆச்சரியம். என்னம்மா சொல்ற, 3 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம், நடந்து போய்கிட்டு இருக்க பொண்ணு எப்படி நம்மள தாண்டி இருக்க முடியும், நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் லூஸ்ல விடு அப்படின்னு மாதிரி பீர் எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த உருவம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி அந்த ராக்காக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போய் கத்த 40ல போய்கிட்டே இருந்த வண்டி பயங்கர ஸ்பீடா போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஸ்பீடா மீட்டர்ல வெறும் 40 தான். பயங்கர ஸ்பீடா போய் ஒரு இடத்துல கிளாஷ் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஆக்சிடென்ட் அப்படின்னு மாதிரி போலீஸ்காரங்களா போய் பாக்குறாங்க. அது அங்க இருக்கிறது நேத்து நைட் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, இவங்க தான் நில குழஞ்சு போய் விழுந்திருப்பாங்க. ஒருத்தரையா செக் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரோட டீடைல்ஸையும் கொடுங்க, இந்த 3 பேரோட வீட்டுக்கு போன் பண்ணியான்னு சொல்ல. அப்பதான் அங்க இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா ராக்கா அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்கள காணோம் அப்படின்ற தகவலை சொல்றாரு. நாங்க 4 பேர் தான் வந்தோம், இப்ப 3 பேர் தான் இருக்கோம்னு சொல்ல இந்த போலீஸ் ஆபீஸுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. நீங்க 3 பேர் இங்க இருக்கீங்க, ஒரு பொண்ணை மட்டும் காணுனா எங்கேயா போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டி செக் பண்ற மாதிரி ஆதார் கார்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. நீங்க தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள ஃபுல்லா போய் செக் பண்ணி பார்க்க அந்த காணாம போன பொண்ணோட செருப்பு மட்டும் கிடைக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த அடிப்பட்டு கிடக்கிற எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஒருத்தரையா விசாரிக்கணும், அங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் பேசி கொடுக்க அப்பதான் ராக்காவுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான நீலேஷ்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை போய் கேட்க நீலேஷோட வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க, அது கல்யாணம் வரைக்கும் போயிருக்கும், இப்போ டிவோர்ஸ் ஆகி நாங்க 2 பேரும் தனியா தான் இருக்கும். அந்த பிரச்சனை வந்தாலே ராக்கா ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அன்னைக்கும் இதே மாதிரி சண்டை தான் ஆச்சு. நான் ஒரு லாங் டிரைவ் போலாமான்னு கூப்பிட்டு போனேன், அதுக்குள்ளதான் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு. வண்டி ஓட்டும் போது சுத்தமா என் கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி தான் இருந்தது. அந்த கண்ணாடியில நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் உட்காந்துகிட்டே இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால பயந்து போய் நான் என்ன பண்ணதுன்னு தெரியாம கண்களை மூடினப்பதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதை வார்த்தைகளால விவரிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பயத்துல உட்காந்துகிட்டே இருக்காரு. கட் பண்ணி இந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க டிவில காணாம போன பொண்ணோட நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எங்க தேடியும் கிடைக்கல, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னதே மர்மமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த இந்த இன்ஸ்பெக்டரோட மனைவி பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம பொண்ணுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணா நீங்க எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. கட் பண்ணா இந்த போலீஸ் ஆபீசரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ராக்காவோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டாங்க. தொலைஞ்சு போய் 5 நாள் ஆகுது, இன்னும் என் பொண்ணு கிடைக்கல சார், நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல அந்த காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும், அதுல உடம்பு முழுக்க சேர்த்தோட காணாம போன அந்த ராக்கா பாத்தீங்கன்னா மேல எழுந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்களுக்கு அங்க ராக்கா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி தகவல் வருது. போய் பார்க்க ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நீ தானமா தொலைஞ்சு போன ராக்கா சேன், உன் பேர் தானமா அது அப்படின்னு மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் கேட்க அவங்க என் பேர் ராக்கா சேன் இல்ல அப்படின்னு மாதிரி தலையாடுறாங்க. ஒன்னும் புரியல. அந்த ஆதார் கார்டை பாக்குறாரு, இவங்களோட முகமும் இதுவும் ஒன்னா இருக்கு. சோ இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல போல, இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி மத்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு மாதிரி அக்கம் பக்கத்துல கேட்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பள்ளத்துல இருந்து இவங்க வந்ததை பார்த்திருப்பாங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் பயங்கரமான சேரா இருக்கும். அது உள்ள இறங்கி பாக்குறாரு, ஒரு டனல் மாதிரி போய்கிட்டே இருக்கு, உள்ள யாருமே இல்ல. நமக்கு இவர் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் கான்சியஸ்லயே இல்ல, என்ன நடந்தது அப்படின்றது புரியல, மேபி ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம், அதை செக் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆனா மட்டும்தான் முடியும், அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல அப்பயும் பாத்தீங்கன்னா இவங்க ராக்கா சேன் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்காரரும் நீங்க ராக்கா இல்லனா வேற யாரு, இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு மாதிரியும் கேட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா கத்துறாங்க, நான் ராக்கா இல்லவே இல்ல அப்படின்னு மாதிரி கரகரன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பயந்து போன இவங்கள அவங்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, அப்புறம் பேசிக்கலான்னு கிளம்புறாங்க. இவங்க ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட பெட்டுக்கு கீழே ஏதோ ஒண்ணு தெரியுது அப்படின்னு மாதிரி குனிஞ்சு பாக்குறாங்க. இவங்களோட கண்களுக்கு ஒரு லேடி இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, அந்த லேடி அங்க கீழே தெரியற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் ஆகுது. ராக்காவோட பாய் ஃப்ரெண்டான நீலேஷ காமிக்கிறாங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, ஆனா அது கூடவே அவங்களுக்கு
எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க வாங்க, உங்க மூலமா ஏதாவது ஞாபகம் வருதான் செக் பண்ணி பாத்துலான்னு சொல்ல கட் பண்ணி சைடு ராக்காவை காமிக்கிறாங்க. இவங்க ராக்கா அப்படின்ற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட மனநிலை ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. நான் எங்க இருக்கேன், இங்க யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, யாரும் வரதா தெரியல. அந்த சமயம்னு பார்த்து இவங்க கண் முன்னாடி அந்த உருவம் வந்து நிக்குது. பயந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு இருக்க ஒரு நர்ஸ் ஓடி வந்து என்னமா ஆச்சுன்னு கேட்க பட்டுன்னு பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க. சோ அந்த பேய் இவங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்களோட உண்மையான ரூபமும் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன ஞாபகம் இல்லையா, 5 நாளா உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா, அங்க ஏதாவது நீ பாத்தியாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இவங்க இப்ப மொத்தமா மாறிதான் இருக்காங்க இல்லையா, இங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டையை பிடிச்சி ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. பயந்து போனவர் அங்க இருந்து கிளம்ப அந்த போலீஸ் ஆபீசரை ஒரு தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களாப்பா, மேபி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு இல்லையா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து கொலை பண்ண பிளான் போட்டு இப்படி ஆக்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியாப்பான்னு கேட்க இவர் கம்ப்ளீட்டா மறுக்கிறார். நான் பண்ணேன் அப்படின்னா எங்கேயாவது ஓடி இருக்க போறேன், எதுக்கு உங்க முன்னாடி நிக்க போறேன், இதுல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல சார், அவ எதுக்காக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது புரியலன்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட் ஜோன்ல தான் இருந்தாங்க. 3 பேர் தனியா இருக்காங்க. ராக்கா மட்டும் ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு டனல்குள்ள இருந்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த டனல் ஒரு போய் பார்க்கும்போது சேரும் சகதியுமா இருக்கும். சோ 5 நாள் அவங்க அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே அவங்க சுய நினைவுல இல்ல அப்படின்னாலும் 5 நாள் அதுக்குள்ள எப்படி இருந்திருக்க முடியும், இது ஒண்ணுதான்ப்பா எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா அவ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டு வந்தா மட்டும்தான் முடியும்னு சொல்ல இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு வயசான நபர் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி ராக்காவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு மாதிரி அவரோட ஃபேமிலி கூட்டு போகணும்னு ட்ரை பண்றாங்க. இவங்களோட நண்பர்கள் எல்லாம் போய் எதுவும் ஆகாதுல, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் இல்ல அப்படின்னு மாதிரி கேட்க அவங்க அப்பா அம்மா பயங்கரமா திட்டிட்டு இதுக்கு மேல என் பொண்ணு பக்கமே வராதிங்கன்னு வீட்டுக்கு கூட்டு போக இவங்களோட உடம்புல எந்த மாற்றமும் ஏற்படுற மாதிரி தெரியல, சேலா மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட அப்போ இவங்க கிட்ட ஏதாவது பேசலான்னு ட்ரை பண்ண சுயநினைவுக்கு அதாவது அந்த ராக்கா இவங்களோட உடம்புக்குள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சு, இங்க நான் எப்படி வந்தேன் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க அம்மாவும் ஒன்னும் இல்லம்மா எல்லாம் சரியாயிடும், நீ 5 நாள் அன்கான்சியஸ்ல இருந்திருக்க, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்ல முடியுமாமான்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. அந்த சேத்துல இருந்து இவங்க கண் முழிப்பாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. சுத்தி இருட்டா இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள ஒரு பெண் இவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த உருவம் பார்த்து பயந்து போறாங்க. ஆனா அந்த உருவம் இவங்களே பார்த்து நின்னுகிட்டே இருக்கு. ஆனா அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. இவங்க பின் தொடர்ந்து போறாங்க. ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த பெண் அதாவது அந்த உருவத்தை பின்னாடி ஒரு முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா வந்து கொடூரமான முறையில கொலை பண்றாரு. அந்த ரத்தம் இவங்களோட மூஞ்சில தெரியுது. பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. ஜோயிட்டா அப்படின்ற மாதிரியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இது எல்லாமே அவங்களுக்கு கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். சோ முதல் வேலையா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவரும் பாத்தீங்கன்னா நீ இங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட குரல் வளமும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருந்தது. அப்பயே நான் டவுட் பட்டேன் உனக்கும் அந்த ஜோயிட்டாக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும், ஆனா அந்த பொண்ணோட பேர் ஜோயிட்டா அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க இவங்களுக்கு ஒன்னும் புரியல. ஆனா இதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து வயசான நபர் திரும்பி இவங்களே பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. திரும்பி பாக்குறாங்க, காணாம போயிட்டார். சோ அவர் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, எதுக்காக அப்படின்றது புரியல. நான் அவர் ஹாஸ்பிட்டல்லயும் பார்த்தேன்னு சொல்ல இவர் யார் யாருன்னு தெரியாம ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. கட் பண்ணா இவங்க தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேப்ல போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து அந்த உருவம் மறுபடியும் இவங்க பக்கத்துல தெரிய ஆரம்பிக்குது. போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. என்ன போட்டோ எடுத்த அப்படின்னா எனக்கு வலிக்கும், எனக்கு வலியை கொடுக்கறது உனக்கு தேவையான கேட்க பாட்டுன்னு கேப் டிரைவர் பின்னாடி ஒரு உருவம் இருக்கிறத பாக்குறாரு. பயந்து போய் வண்டியை நிறுத்த பின்னாடி யாரும் இல்ல. சோ அவங்களோட உடம்புக்குள்ள அந்த உருவம் போயிருச்சு அப்படின்னு மாதிரி அவங்களோட கண்கள்லயே நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்த்துட்டு வரலான்னு போக அவங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற எதுவுமே கேட்கல. 5 நாளா நீ சுய நினைவுலே இல்லாததால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோன்றது சகஜம்தான், நான் சொல்றது எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்னு மாதிரி மாத்திரை எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. திரும்பி பாக்குறாங்க. அந்த உருவம் இவங்க பக்கத்துல ஏதாவது நின்னுகிட்டு இருக்கு. இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. பயந்து போறாங்க. எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி நீலேஷ காமிக்கிறாங்க. அவ தன்னோட வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ராக்கா பின்னாடி வந்து தொடுறாங்க. என்ன இதுக்குள்ள வந்துட்டேன், அவன் எல்லா வேலைகளும் முடிஞ்சிச்சான்னு கேட்க ராக்காவும் என்ன நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேக்குறாங்க. அண்ட் வாய்ஸ் டோனும் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. புரியல எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி எழுந்து நின்று அவங்கள பாத்துக்கிட்டே இருக்க கால் வருது. போனை பார்த்தா ராக்கா காலிங். பயந்து போறாரு. அட்டன் பண்ணி பேச அவங்க கார்ல இருந்து இறங்குறாங்க. நான் இப்பதான் சைக்காட்டிஸ்ட பாத்துட்டு வந்தேன், இது ஒர்க் ஆகும் தோணல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் திரும்பி பாக்குறாரு. அவங்கள காணும். சோ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் உண்மை போல அப்படின்னு மாதிரி உணர ஆரம்பிக்கிறாரு. ராக்காவோட அம்மா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு மாதிரி 3:30 மணிக்கு எழுந்து வராங்க. ஒரு பொண்ணோட உருவம் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. தான் பொண்ணுதான் போல அப்படின்னு மாதிரி உள்ள எழுந்து படுக்க சொல்ல அப்புறம் தான் தெரிய
வருது. அங்க இருக்கிறது வேற யாரோ, இப்போ அந்த உருவம் காணாம போயிருச்சு அப்படின்றது பயந்து போறாங்க. இன்னொரு பக்கம் தூங்கிக்கிட்டே இருக்க ராக்காவை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸால கண்ணை முழிக்க இவங்களே பார்த்துக்கிட்டு அந்த உருவம் ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. பயந்து போய் கத்த வீட்டுல இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. என்னோட வீட்டுல ஏதோ இருக்கு, செக் பண்ணுப்பான்னு அப்பாவை அனுப்பி பார்க்க ஒண்ணுமே இல்ல. அவரும் ஒண்ணும் இல்ல, எதுக்குமா அலறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்களோட அம்மா ஒரு மாதிரி உருவத்தை பார்த்துட்டாங்க இல்லையா, இந்த வீட்டுல என்னமோ இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல இவங்க அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளை எதுக்காக பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி நீலேஷும் ராக்காவும் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு லேடியை பார்க்கணும் அப்படின்னு. அந்த லேடி ஸ்பிரிச்சுவல் வேலைகள் எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த லேடி கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்க இவங்களை ஹிப்னாட்டிசம் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதா, அந்த ஜோயிட்டா யாரு அப்படின்னு மாதிரி கேட்டு பாக்குறாங்க. அப்ப இவங்க சகதியில இருந்து எழுந்துக்கிற மாதிரியும், அப்ப அந்த ஜோயிட்டா இவங்களை பாக்குற மாதிரியும், அந்த ஜோயிட்டாக்கு கடந்த காலங்கள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாதிரியும் காமிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புல இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க ஜோவிட்டாவோட ஆவி ரேகாவோட உடம்புல பாவத்தை பண்ண எல்லாரையுமே நான் கொல்லணும், நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. அந்த லேடியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்க தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு விபூதியை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாங்க. அண்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ராக்கா ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே குதிக்க இந்த லேடி பயந்து போயிடுறாங்க. ஜோயிட்டாவை பத்தி தெரியணும் அப்படின்னா அது ராக்காவால மட்டும்தான் பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சின்ன சின்ன சிராய்ப்புகளோட அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே டாக்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்க உள்ள ராக்காவை காமிக்கிறாங்க. அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. உடல் முழுக்க காயம். அது கூடவே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க ஜோயிட்டா உருவம் இருக்கும் இல்லையா, அது இவங்களோட பெட்டு கீழே ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுது. இவங்க குனிஞ்சு பாக்குறாங்க. அந்த பொருள் எடுத்து கைகள்ல வச்சுக்க கட் பண்ணி இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்க அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெக்கவர் ஆனதா உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அதே நேரத்துல நியூஸ் எல்லாத்தையும் அப் டு டேட் வச்சுக்கிட்டே இருக்க இவரோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா முதுகுப்பட்டையில ரேஷஸ் வருது அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தா எவன் கல்யாணம் பண்ணிப்பான், அவளை கூட்டு போய் ஒரு நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிருக்காங்களா, அப்பா அப்படின்றது சொன்னா மட்டும் போதாது, ஏதாவது பண்ணி காட்டணும்ல அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க இவரு ஹாஸ்பிட்டல் போகலான்னு முடிவு எடுக்கிறாரு. கட் பண்ணா இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு ராக்கா அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ராக்காவை பார்த்து பேசணும் ட்ரை பண்ண அங்க நீலேஷ் நின்னுகிட்டு இருக்காரு. அண்ட் போலீஸ் ஆபீசர் பொண்ணோட போனதை பார்த்து எதுக்காக இவங்களை கூட்டு வந்தீங்கன்னு கேட்க இல்ல அவங்களுக்கு ரேஷஸ் வந்திருக்கு, அதனால செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்துல அதாவது அந்த ஆக்சிடென்ட்ல கலந்துகிட்ட 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதே ரேஷஸ் இந்த போலீஸ் ஆபீசர் பொண்ணு கிட்ட பார்த்தது ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறார். இந்த லேடியை போய் செக்அப் பண்ணிட்டு இருமா, நான் உன்னை பின்னாடி வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நீலேஷ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான நபர் ராக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு வர நான் அவங்க கிட்ட பேச முடியுமா, மீடியாக்காரங்க எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, கண்ணு முடிச்சதுல இருந்து ஜோயிட்டா அப்படின்ற பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஜோயிட்டா என்னோட பேத்திப்பா, அவ ரொம்ப நாளா காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன், உங்களுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே காட்டுல தான் அவ காணாம போனா, அவகிட்ட அதாவது அந்த ராக்காக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு கேட்கணும், நான் போய் பேச முடியுமாப்பான்னு கேட்க இன்ஸ்பெக்டர் உள்ள விடல. சரி எங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்புறம் நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டார். அந்த சமயம் பார்த்து உள்ள இருக்கு அதாவது ராக்காவை பார்க்க போனவங்க வாந்தி எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. போய் பார்த்தா ராக்கா அந்த சேத்துக்குள்ள இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சேர் எல்லாமே இவங்க வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பார்க்கவே அருவருப்பா இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அவங்களுக்கு இந்த ராஷஸ் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி கிட்ட சொல்ல அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அந்த 4 பேருக்குமே இந்த ரேஷஸ் வந்திருக்கு, நம்மளோட பொண்ணுக்கும் அதே மாதிரி ரேஷஸ் வந்துட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியல, ஒரு மாதிரி மர்மமா இருக்கேன்னு சொல்ல இவரோட மனைவி எதை பத்தியும் கேட்கறதா இல்ல, என் பொண்ணுக்கு அது சரியான போதும், அவளை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்களோட பொண்ணு இவர்கிட்ட வராங்க. எனக்கு கல்யாணம் இப்ப வேணாப்பா, நான் படிச்சு நல்லா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணாமலே இருந்தா சூனியக்காரின்னு சொல்லி யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு போக இவருக்கு ஒன்னும் புரியல, ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்காரு. கட் பண்ணா ராக்காவை காமிக்கிறாங்க. உடனடியா அந்த ஸ்பிரிச்சுவல் லேடியை மறுபடியும் போய் பார்த்தாக்கணும், அந்த ஜோயிட்டா ஏதோ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, அதை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்க எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல இவர் அதாவது நீலேஷன் நினைச்சு பாக்குறாரு. அவரும் அந்த உருவத்தை பார்த்தாரு. அதே சமயத்தில் அந்த இன்ஸ்பெக்டரோட குழந்தைக்கும் அந்த மாதிரி ரேஷஸ் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாரு. சோ இதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த ஜோயிட்டா ஒரு பொருளை ராக்கா கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லேடியை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. கட் பண்ணி அந்த லேடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இது மூலமா அந்த ஜோயிட்டாம நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், ஆனா அது உன்னோட உயிருக்கே கூட ஆபத்தா போகலாம், அது எல்லாத்துக்கும் நீ தயாரானு கேட்க இப்போ என்னோட உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நான் எல்லாத்துக்கும் தயார் தான், ஜோயிட்டாக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதை விட மோசமா தானே போக போகுது, அதுக்கு நம்ம இதை பண்ணியே பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசரோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல நின்று சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவரோட பொண்ணு எங்கேயோ நடந்து போற மாதிரி பாக்குறாரு. என்னம்மா இந்த நேரத்துல எங்கம்மா போய்கிட்டு இருக்கேன்னு பார்க்க பின்னாடி ஒரு சத்தம், இவங்களோட பொண்ணு வாய்ஸ். திரும்பி பார்த்தா அந்த ஜோயிட்டோட உருவம் இருக்கு இல்லையா,
அது நின்றுட்டு இருக்கு. எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, கல்யாணம் பண்ணல அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருமே சூனியக்காரி இவன் கிண்டல் பண்ண மாட்டாங்களாப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கு. இவருக்கு வாயில இருந்து வார்த்தைகளே வரல, ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்றுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த ஜோயிட்டா கூட பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பொருளை எடுத்து வச்சுட்டு 3 பேரும் பாத்தீங்கன்னா சில மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஜோயிட்டாவோட ஆவி ராக்காவோட உடம்புக்குள்ள வந்தது. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இவளோட உடம்புக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ராக்காவோட உடம்பு முதற்கொண்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜோயிட்டாவோட சில விஷயங்களை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த பில்டிங்க்கு மேல ஜோயிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நேத்து நைட்டு அந்த போலீஸ் ஆபீசர் அப்படி ஒரு உருவத்தை பார்த்துட்டாரு இல்லையா, ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு. ரொம்ப பதட்டமா இருக்காரு. இது வரைக்கும் மிஸ்ஸிங் ஆன கேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நேத்து என்னோட வீட்டுக்கு ஒரு உருவம் நினைக்கிறேன், என் கண்ணு முன்னாடி நின்னுது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க யாருமே இதை நம்ப தயாரா இல்ல. இவர் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா ராக்காவே அவங்களோட காதலனையும் காமிக்கிறாங்க. இந்த விஷயத்துல அதாவது ஜோயிட்டாவோட விஷயத்துல என்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மள சுத்தி இருக்க இந்த விஷயங்களை நம்ம போகும் அப்படின்ற மாதிரி நேத்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது வீடு தெரிஞ்சது இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும்னு அந்த ஹோல் ஒன்று இருக்கு, டனல் மாதிரி போயிட்டு இருக்குமே, அங்க போறாங்க. சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய வீடு இருக்கிறத கவனிக்கிறாங்க. மதுபம் அப்படின்றது அந்த வீட்டோட பேரு. அந்த வீட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்னதா விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்களோட கனவுல அந்த ஜோயிட்டா ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தின மாதிரியும் அங்க இருக்கிற ஒரு முகம் தெரியாத நபர் கொலை பண்ண மாதிரியும் வந்தது இல்லையா, அதுதான் இது. சோ இது அந்த வீடு தான். இதுக்குள்ளதான் யாரோ அவளை கொலை பண்ணிருக்காங்க. மேபி யார் கொலை பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மள இங்க வர வச்சிருக்காளோ அப்படின்னு மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா உள்ள போக தயாரா இல்ல. அந்த வீட்டை ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. சோசியல் மீடியால இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு ஜோயிட்டாவை பத்தியும் அந்த அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு மாதிரியும் போடுறாங்க, கான்டாக்ட் நம்பரோட. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அந்த ஜோயிட்டாவோட தாத்தான்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கால் கடுக்க நின்றுகிட்டே இருக்காரு. கூப்பிட்டு விசாரிக்க நம்ம ஹீரோயின் போட்ட ஒரு போஸ்டர்ல தான் அவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். யாரோ என் பேத்திய பத்தி போன்ல போட்டிருக்காங்க என்னங்க, அதனாலதான் ஏன் வந்தேன். அந்த பொண்ணு அதாவது ராக்கா அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நியூஸ் டிவில எல்லாம் போட்டிருக்கோம். இதை பார்த்து பெரிய மனுஷனுக்குள்ள ஒரு மாதிரி கியூரியாசிட்டி, நம்மளோட குழந்தையும் அங்கதான் காணாம போயிருக்குன்னு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மாதிரி பின்னாடியே அலைஞ்சிருப்பாரு. ஆனா அப்பதான் ராக்கா கிடைச்சிருப்பாங்க. 5 நாள் டிஸ்அப்பியருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிடாதா, நம்ம குழந்தை கிடைச்சிடாதா அப்படின்ற ஏக்கத்துல ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த குழந்தை அதாவது ஜோயிட்டா காணாம போனது 2008 செப்டம்பர் 22. இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு காணாம போனவங்க அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே டேட் அதாவது செப்டம்பர் 22 இப்போ ரீசெண்டா ராக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதையும் அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அந்த வயசான நபர் அந்த ஜோயிட்டாவோட போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. நேத்து நைட்டு இதே உருவத்தை தான் பாத்தீங்கன்னா இவரோட வீட்லயும் பார்த்திருப்பாரு. அது எப்படி சாத்தியம், என்னால நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி ராக்காவி அவங்களோட காதலையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. சோ 3 பேரும் இதுல ஒளிஞ்சுகிட்டு இருக்க மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும், இதனால எல்லாருக்குமே தான் ஆபத்து அப்படின்றத உணர்றாங்க. கட் பண்ணா ராக்கா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. அந்த சமயம் பார்த்து கண்ணாடியில ஜோயிட்டாவோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. கண் கலங்கிக்கிட்டே ஜோயிட்டா பாத்தீங்கன்னா வயிற்றுல கை வைப்பாங்க. அண்ட் இவங்களோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பதான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஜோயிட்டா பிரெக்னெண்டா இருப்பாங்க, இவங்களுக்குள்ள ஜோயிட்டா இருக்கிறதால இவங்க அதை ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா வீட்டுக்கு வெளியில இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கதவு தட்டுறான். ராக்காவோட அம்மா திறந்து விடுறாங்க. நேரா ராக்காவோட ரூம் போக அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இவரால நம்பவே முடியல. ஜோயிட்டாவும் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனாலதான் நான் இதை ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு போன் வருது. அட்டன் பண்ணலான்னு போக அங்க இருக்கிற ராக்காவோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இதே நிலைமையில உயிர் வாழ முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி வாய்ஸ் டோனே மொத்தமா மாத்தி பேசிக்கிட்டே இருக்கு. திரும்பி பார்த்தா ஜோயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல நின்னுகிட்டே இருக்காரு. பட்டுன்னு காணாம போயிடுறாங்க. மூஞ்சி கழுவு போன ஹீரோயினும் வெளியே வந்து எந்தாச்சுன்னு கேட்க பயத்துல நின்னுகிட்டு இருக்காரு. கட் பண்ணி போன்ல யாரு இருக்கா அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவரோட சீனியர் ஆபீசர் பிரகாஷ் அப்படின்றவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அவரு ராக்காவை நேர்ல வந்து பேச முடியுமா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு இங்க இருக்க இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட என்னோட என்சிசி கேம்ப்லயும் ஜோயிட்டா அப்படின்னு மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா அப்படின்னு மாதிரி இருந்தது. சோ அவளும் இவளும் ஒன்னா இருக்காங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. அவங்களை கூப்பிட்டு பேசினாதான் இது எல்லாமே தெரியும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அவங்க 2 பேரையும் வர வச்சு இது சம்பந்தமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேள்வியை ஜோயிட்டா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க இவங்க ஒரு ஆன்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆலோசேஷன் மூலமா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தேன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லை. அந்த சமயம்னு பார்த்து ஜோயிட்டாவோட ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதுல இருக்க நம்பர் எல்லாத்தையும் பார்க்க அங்க இருக்கிற பிரகாஷுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருந்த ஜோயிட்டா தான் இது, அவங்களோட பொருள் தான் இது. சோ 2 பேரும் ஒரே ஆள் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஜோயிட்டா இறந்து போயிட்டாங்க, ஒரு மர்ம நபர் கொலை
பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த சைடு இருக்கிற நபர் ஜோயிட்டா காணாம போனது உண்மைதான், நாங்க எல்லா இடத்துலயும் தேடி ரொம்ப களைப்பாயிட்டோம், அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க, கடைசி வரைக்கும் ஜோயிட்டா கிடைக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கு நடுவுல ஜோயிட்டா நிறைய வாட்டி எனக்கு லெட்டர் போட்டிருக்கா, கடைசியா 2019 கூட பாண்டிச்சேரியில இருந்து ஒரு லெட்டரை போட்டான்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இவங்களோட கனவுல ஜோயிட்டாவும் அந்த காட்டு பகுதியில் இருக்க வீடு பாத்தீங்கன்னா அப்படியே பதிஞ்சிருக்கும். சோ கண்டிப்பா அது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான். இப்போ இவங்க சொல்றது படி பார்த்தா அந்த வீட்டுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் இல்லையா, இவங்களோட கனவுல வந்தது பழைய வீடு தான். சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகணும் அப்படின்னா ஜோயிட்டாவை பத்தி ஃபுல்லா தெரியணும் இல்லையா, அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்களா, அது மூலமா நாங்க கான்டாக்ட் பண்ண வசதியா இருக்கும்னு சொல்ல ஜோயிட்டாவோட தாத்தா இருக்கா இல்லையா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அவரோட அப்பா அம்மா எல்லாமே அந்த ஜோயிட்டா இறந்து போன ஒரு 4 நாள் கழிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கும். ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அது கூடவே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் இல்ல அப்படின்றதும் ஒரு 2 பேர் மட்டும் இருந்தாங்க, சுமன் அண்ட் குருநாள் அப்படின்றது. அவனுங்க இப்ப எங்க இருக்கானுங்க என்னன்னு தெரியல, அவனுங்களும் அதே NCC கேம்ப்ல தான் இருந்தாங்கன்னு பிரகாஷ் சொல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு உதவுற போலீஸ் ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கணும் 2 பேரும் கிளம்புறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த ஒரு லேடி பாக்குறாங்க. எனக்கு அந்த ஜோயிட்டாவை பத்தி தெரியும், அவ காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இப்போ அவளோட போஸ்டர் போட்டு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதனால இவங்க தன்னோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புறாங்க. கட் பண்ணி ராக்கா இந்த மெசேஜை பாக்குறாங்க. பின்னாடி உதவும் அப்படின்ற மாதிரி பாக்கெட் குள்ள வச்சுட்டு அங்க இருக்க இவங்களுக்கு உதவுற போலீஸ் ஆபீசர் கிட்ட பேச பிரகாஷ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க ஷேர் பண்றாங்க. அவர் ஜோயிட்டா இறந்துல போகல, டிசப்பேர் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நிறைய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா என்னோட ஹாலுசினேஷன்ல வந்தது வேற விஷயங்கள், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சார்னு சொல்ல இவரும் உன்னோட கனவுல வந்து அந்த பேய் சொல்லிச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, மேபி பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அவங்க உயிரோட இருக்கலாம்ல, அவர்தான் லெட்டர் வருது அப்படின்ற மாதிரி இருக்காது, அந்த லெட்டர் நீங்க வாங்கி பாத்தீங்களாமான்னு கேட்க இவங்க அவர் தேடிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நைட்டு காமிக்கிறாங்க. லெட்டரை பிரகாஷ் தேடி வச்சுட்டாரு. அந்த லெட்டர் எல்லாத்தையும் வாங்கி பார்க்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதை படிக்கும் போது அவங்களுக்கு அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அது கூடவே அன்னைக்கு அதாவது டிசப்பேர் ஆன அன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா சார் பிரகாஷ் சார் கிட்ட கேட்க அவர் என்ன ஆச்சுன்னு எனக்கு அவ்வளவா சொல்ல தெரியல, ஆனா சுமோன் அப்படின்னு மாதிரி ஒருத்தன் சொல்லியிருந்தா இல்லையா, அவங்கள ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தா, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு தெரியும். ஒரு கட்டத்துல அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. இந்த விஷயம் அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க காரை விட்டு இறங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்பதான் இவங்களுக்கு உதவுற போலீஸ் ஆபீசர் அவங்க ஒரு இடத்துல இருந்து லெட்டர் போட்டாங்க அப்படின்றது இல்லையா, அந்த இடத்த ஷேர் பண்ணிருப்பாங்க. அவரும் செக் பண்ணி பார்க்கும்போது ஜோயிட்டா அப்படின்ற ஒருத்தவங்க அங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பல ஊர்ல இருந்து வர லெட்டர்ஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி நிரூபணம் ஆகுது. அப்ப அந்த லெட்டர் எல்லாத்தையும் யார் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு கால் ரிசீவ் ஆகுது. நான் தான் சுமன் பேசுறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வர முடியுமான்னு சொல்ல பயங்கர ஷாக்கு. நம்ம தேடிட்டு இருந்தவன் நம்மள தேடி வந்திருக்கானேன்னு சொல்லி கட் பண்ணி அவனை போய் பாக்குறாங்க. அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு என் மேல நிறைய கேஸ் இருந்தாலும் நான் ஜோயிட்டா விஷயத்துல எந்த தப்புமே பண்ணது கிடையாது, அன்னைக்கு கூட அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா, கலைக்கணும் அப்படின்னு மாதிரி என்ன கார்ல கூட்டு போயிருந்தா, பாதி வழியில அவ இறங்கி போயிட்டான்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக். அதுக்கு காரணமே நீ தானடான்னு கேட்க இவர் மறுக்கிறாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஜோயிட்டாவை கூப்பிட்டு கார்ல போக்கிட்டே இருப்பாரு. அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அவங்க வயிற்றுல வளர்ற கருவை கலைக்கணும் அப்படின்றதுல இவங்களுக்கு சுத்தமா எண்ணமே இல்லை. ஆனா இவங்க காதலிச்ச மனுஷன் இவங்களை ஏமாத்திட்டாரு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நிலைமையில தள்ளப்பட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கார்ல போக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல இருக்க சும்மானு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் யாரு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், இதை சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க சொல்ல முடியாத சூழல், நான் சத்தியம் வாங்கிட்டு தானே வந்தேன், இது எதுவுமே என்கிட்ட கேட்காது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே போக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட காதலன் போன் பண்றான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லல, ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட முகத்துல பயங்கர சந்தோஷம். அது கூடவே அந்த இடத்துல காரை நிறுத்த சொல்லிட்டு உதவி பண்ணதுக்கு நன்றி, அங்கிருந்து போயிட்டு வரேன்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கு, அது யாரா இருக்கும், குருநாளா இருக்குமோ அப்படின்னு மாதிரி கேட்க அவெல்லாம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீயே பாப்பன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்கிறது போயிருப்பாங்க. கட் பண்ணி இங்க வருது. சோ அன்னைக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா பிரகாஷோட ரெக்கார்ட்ல வேற மாதிரி எழுதியிருக்கும். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. மேற்கொண்டு குருநாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவரை விசாரிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு மாதிரி அவரோட போன் நம்பரை இவங்க கிட்டே வாங்குறாங்க. இவர் பாத்தீங்கன்னா பயந்து கொடுக்குறாரு. ஆனா அவர் ஒரு ஜிம்ல வேலை செய்யறாரு அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்புறாரு. கட் பண்ணா அந்த ஜோயிட்டாவோட தாத்தா இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு வச்சு போலீஸ் ஆபீசர் அவங்க லெட்டர் போட்டிருக்க விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இவர் அழுதுகிட்டே எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா, அவ காணாம போய் 15 வருஷம் ஆயிடுச்சு, குடும்பமா ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, நான் இப்ப அனாத மாதிரி இருக்கையா அப்படின்னு மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே ஜோயிட்டாவோட நம்பரை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போறாரு, ஏதாவது உதவியா இருக்கும் அப்படின்ற வகையில. கட் பண்ணி
அந்த குணால காமிக்கிறாங்க. ஜிம்ல போய் மீட் பண்றாங்க. நாங்க போலீஸ் சொல்லி தான் வந்திருக்கோம், உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல இவருக்கு ஜோயிட்டாவை பத்தி பேச விருப்பமே இல்லை. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்சிசி கேம்ப்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஜோயிட்டா தூங்கிட்டே இருக்கும்போது சுமோன் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பார். உள்ள போது பிரகாஷார் எல்லாரையும் அடிச்சு அங்கிருந்து போடா அப்படின்னு மாதிரி துரத்தி விட்டுருப்பார். இதை கேட்டதும் ராக்காக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா சுமோனை விசாரிக்கும் போது குருநாள் தான் அந்த மாதிரி பண்ணா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பார். இங்க வந்து கேட்டா இவர் அவரை கை காட்ட ரெண்டு பேரும் யார் உண்மையை சொல்றாங்கன்னு தெரியல, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி ரோட்ல இதை பத்தி பேசிட்டு வந்துகிட்டே இருக்க பிரகாஷ் போன் அடிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. எதுக்காக அவனை பார்க்க தனியா போனீங்க, அவன் கொஞ்சம் முரடனாச்சே, அவங்க கிட்ட ஏதாவது தேரிச்சா அப்படின்னு மாதிரி கேட்க இவங்க ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டு பேரும் சொல்றாங்க. யார் இது உண்மையா பண்ணதுன்னு தெரியலன்னு கேட்க பிரகாஷ் தான் தடுத்து விட்டார் இல்லையா, அவர் குருநாள் தான் பண்ணாரு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ குருநாள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மறைச்சிட்டாரு. போனை கட் பண்ணிட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கண்டிப்பா இதுக்கு பின்னாடி குருநாள் தான் இருக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு கொலை பண்ணி போட்டுட்டான். இதுதான் நடந்திருக்கு போலன்னு பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஒரு கார் வேகமா இவங்களை அடிச்சு தூக்கணும்னு வருது. ரெண்டு பேரும் ஒரு சைடு போய் விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல. அந்த கார் ஒரு இடத்துல மாட்டி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுது. அப்பன்னு பார்த்து அந்த உருவம் இருக்கு இல்லையா, ஜோயிட்டாவோட உருவம், அது நின்னுகிட்டே இருக்கு. ராக்காவை பார்த்துக்கிட்டே இருக்கு. சோ இது மூலமா அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தடுத்தது இந்த பேய் தான் அப்படின்னு மாதிரி நமக்கு புரியுது. கட் பண்ணா ஜோயிட்டாவை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முகம் தெரியாத நபருக்கு போன் பண்ணி நீ யாரு என்ன அப்படின்றதுல எனக்கு தெரியும், நீ தான் ஜோயிட்டாவோட குழந்தைக்கு அப்பா அப்படின்ற வரலையும் புரியும், இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு 15 லட்சம் கூட சொல்லாம விட்டுட்டுறேன்னு சொல்ல அவர் தனியா கூப்பிட்டு இருப்பாரு. இவங்களும் நம்பி போக பின்னாடி வந்து கழுத்தறுத்து போட்டுட்டாரு. யார் என்ன அப்படின்றது தெரியல. கட் பண்ணி ஜோயிட்டாவோட நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னு மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. ஜோயிட்டாவோட நம்பருக்கு அதிகப்படியான மெசேஜஸ் பாத்தீங்கன்னா அந்த குருநாள் தான் அமைச்சிருப்போம். அது கூடவே அவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்ற லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்துதான் இவங்களுக்கு துப்பு கொடுக்கறதா அந்த லேடி கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவங்களோட கால் லிஸ்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல சில போலீஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சு குருநாளை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு எதுக்காக அவளை கொன்ன, நீதான் அவளுக்கு நிறைய காதல் மெசேஜ் எல்லாத்தையும் பண்ணி தொலை பண்ணிருக்க, அவ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த விரக்தியில தான் அவளை போட்டு தள்ளிட்ட அப்படின்னு மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க. சார் அன்னைக்கு குடிச்சிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மைதான், அது எல்லாமே என்னோட காதலோட வெளிப்பாடு சார், நான் அவளை எந்த விதமான கொடுமையும் பண்ணல, என் காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் நிறைய முறை போனேன், அவ ஏத்துக்கவே இல்லை சார், திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான், இது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து ஒரு லேடி கழுத்து அறுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி தகவல் வருது இல்லையா, அது இவரோட காதுகள் விழுந்து ஷாக் ஆகுறாரு. நீ எதுக்காகடா ஷாக் ஆகுறான்னு கேட்க, இல்ல சார் ரெண்டு பேரும் ஒரே பேட்ச் தான், அவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தனியா இருக்கும் போது ஜோயிட்டா பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்துட்ட, உன்னை யாரு கொலை பண்ண அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு உதவணும்னு சொல்ல திடீர்னு அங்க இருந்து காணாம போயிட்டாங்க. ஒரு போன் ஒண்ணு ரிசீவ் ஆகுது. ஜோயிட்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு காட்டுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த வீடு, அந்த வீட்டுக்கு வா, நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஜோயிட்டாவை நீ பார்க்க முடியாம போகணும்னு சொல்ல இவங்களை அலறி அடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள போக ஒரு மர்ம நபர் நின்னுகிட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஜோயிட்டாவோட கேஸ நீ எடுத்திருக்க கூடாது, அதனால இப்ப நீ யாருக்கும் தெரியாம இங்க சாக போறன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து ஒரு ட்விஸ்ட், இவங்க கண்ணு முன்னாடி அந்த நபர் வெளியே ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு உதவுற அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா பிரகாஷ், அவர் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க மனுஷன். எதுக்காக அவங்கள கொன்னீங்க, இதுக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்னுகிட்டே இருக்க. என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஜோயிட்டா ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு மாதிரி போன் பண்ணி கூப்பிட்டாரு இல்லையா, அது இவர் தான். வந்த உடனே கட்டி பிடிச்சி அவங்க இவர்கிட்ட ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க குழந்தை வேணாம், எனக்கு கல்யாணமும் வேணாம் அப்படின்னு மாதிரி போனீங்க இல்லையா, என் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்க இவர் பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுத்து அந்த இடத்துல இவங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டுட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலைகளை பார்த்திருப்பாரு. அண்ட் கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லமா, நீ சாகத்தை தவிர எனக்கு வேற வழி இல்லமா, என்ன மன்னிச்சிரமான ஒரு இரும்பு பழுப்பெடுத்து அடிக்கலான்னு போக பின்னாடி ஒரு உருவம் வந்து தடுக்குது. யாரும் இல்ல, ஜோயிட்டா தான். இதை பார்த்தது இவருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா முதல் முறையா ஆவியா இப்பதான் அவர் பாக்குறாரு. இது நேரம் வரல நம்பி இருக்க மாட்டாரு. இதனால அங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. போற வழியில ஒரு பெரிய கம்பியில இடிச்சுக்கிட்டு கை கால்கள் அப்படின்னு மாதிரி எல்லாத்துலயும் ரத்தம். அந்த பின்னாடியே ஜோயிட்டாவோட உருவமும் இவர் பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவர் எங்க போனாலும் அங்க முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நடக்க முடியாம கீழே விழுந்துட்டாரு. ஜோயிட்டாவோட உருவம் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. கண்ணை மூட்டாரு. பயங்கரமான ஒரு சத்தம். கண்ணை திறந்து பார்க்க எதுவுமே ஆகல. இவர் முன்னாடி அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, கன்னோட
வைக்கிறார். மாட்டினடா மகனே, சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிட்டு எப்படி அமுக்கறி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. அந்த குருநாள் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் கூட உட்காந்துக்கிட்டு இருப்பார் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த லேடி இறக்கிறதுக்கு முன்னாடி காலையில இவரை வந்து பாத்துருப்பாங்க. அந்த போலீஸ்கார பிரகாஷ் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஜோயிட்டாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி ஏமாத்தி புள்ளைய கொடுத்துட்டு போனவன். அந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ராக்கா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இன்னைக்கு ஈவினிங் பேச போறேன். அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரனை பார்க்க போறேன். அவன் ஒரு 15 லட்சத்துக்கு டீல் பேசியிருக்கான். அது வந்தது அப்படின்னா 10 எனக்கு 5 உனக்குடா. அவன் போலீஸ்காரன் இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனாலதான் சேஃப்டியா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போக, அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட எடுத்து கொடுத்துட்டான். தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த லேடியோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஒரு நம்பர் இருக்கும். அதே நம்பர் தான் பாத்தீங்கன்னா ஜோயிட்டா இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு கால் பேசியிருப்பாங்க இல்லையா. அது இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு பேர்ல தான் இருந்திருக்கும். அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா இவரோட லொகேஷன் தான். இது மூலமாவே இவர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி இங்க வந்தவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே புட்டு வச்சு இவரை எல்லாத்தையும் சரௌண்ட் பண்ணி நிக்குது. இப்போ அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லை. அது இப்ப ஜோயிட்டாவை எங்க போதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, எங்களுக்கு இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு பேசிக்கிட்டே இருக்க இவர் வாயை திறக்கல. அந்த சமயம்னு பார்த்து ஜோயிட்டாவோட ஆவி ஒரு மாதிரி ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ராக்கா பாக்குறாங்க. பின் தொடர்ந்து போக அந்த டனல்குள்ள போகுது. இவங்க போய்கிட்டு இருக்க அதே சமயத்துல என்ன நடந்தது அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அடிச்சு சாகடிச்ச இவரு இந்த டனல்குள்ள எடுத்துட்டு வந்து உள்ள ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு இருப்பாரு. அந்த ஆவி அங்க போய் நிக்க நிறைய ஆளுங்களா வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறமா அந்த எலும்பு கூடுகள் எல்லாமே கிடைக்குது. கட் பண்ணி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சாச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்சால்வ்டா இருந்த கேஸ் இப்ப சால்வ் ஆயிருச்சுன்னு சொல்ல கட் பண்ணி குருநாள காமிக்கிறாங்க. ஜோயிட்டாவோட ஆவியால சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரேஷஸ் வர ஆரம்பிச்சது, காயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாம் காமிச்சாங்க இல்லையா. இவனோட உடம்புல அந்த காயங்கள். திரும்பி பாக்குறான் ஜோயிட்டாவோட உருவம். அந்த உருவத்தை பார்த்ததும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி இந்த சீரீஸ் இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். ஒரு ஹாரர் சீரீஸை இந்த அளவுக்கு எங்கேஜிக்கா கொண்டு போறது அப்படின்றது சாத்தியமே இல்லாதது. ஆனா இதுல எல்லாமே பக்காவே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். நேரம் கிடைச்சது அப்படின்னா மறந்துடாம இது ஒரு முறையாச்சும் செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. என்னோட வாய்ஸ் ஓவர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.